பெரிய நடிகர்களுக்கு சிவாஜி கணேசன் கல்யாணியை யார் ஓட விட்டா அப்படின்லாம் கேள்வி கேட்டாங்க. இப்ப நாங்களும் கேட்கிறோம், கல்யாணியை கஞ்சிக்கு இல்லாமல் ஓட விட்டது யார் குற்றம்? அவளை ஒழுங்காக படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பாத குடும்பத்தின் குற்றம். அவ படிச்சிருந்தானா, ஒரு வேலைக்கு போயிருந்தானா, தானும் வாழ்ந்து தன் குழந்தையையும் வாழ வைத்திருப்பாள். இப்படி வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடி இருக்க மாட்டாள் பராசக்தி. சொல்லணும்ன்றதுக்காக வந்து சொல்றேன். ஐயா, வேலைக்கு போற மருமக இருக்கிறாங்கய்யா, அவங்க வந்து ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வரும் போகும் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இருக்காது அவங்களால, குடும்பத்துல ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த வேலைக்கு போகாத மருமக இருக்காங்க பாருங்க, 3 வேலை ஒழுங்கா பார்ப்பாங்க. கோலம் போடுறது, சீரியல் பாக்குறது, புரணி பேசுறது. கோலம் போடுறது, சீரியல் பாக்குறது, புரணி பேசுறது. கோலம் போடுறது, சீரியல் பாக்குறது, புரணி பேசுறது, ரிப்பீட். அப்ப சோறாக்குறது யாரு? அதுக்குதான் வேலைக்கு ஆள் வச்சிருக்காங்கயா. வீட்டுல இருக்கமாவும் சமையலுக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க, வீடு பெருக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்க, பாத்திரம் விளக்குறதுக்கு ஒரு அம்மா போட்டிருக்காங்க. உண்மையா இல்லையா? எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் போட்டுட்டு எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம் நாங்கள் தான் இல்லத்து அரசு என்று பீற்றிக் கொள்வது. நீங்க வேணா இல்லத்துக்கு அரசியா இருக்கலாம், ஆனா நாங்க வேலை பார்க்கிற கம்பெனிக்கு நாங்க தான் இளவரசியா இருக்கிறோம். அது இவங்க புரணி பேசுறது கூட நேர்ல போய் பேச மாட்டாங்க, அதுக்குன்னே ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு பேர் வேற இருக்கிறது, பேசும் பட்டாம்பூச்சிகள். இந்த பேசும் பட்டாம்பூச்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மாமியாரையும் நாத்தனாரையும் கழுவி ஊத்துவாங்க. இந்த பட்டாம்பூச்சிகள் குடும்பத்தின் சிறகையே ரெக்கையவே பிச்சு எரியும். கேட்டால் குடும்பத்தை நாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ளுகிறோம் தெரியுமா அப்படிங்கிறது. அது இல்லாம இந்த வேலைக்கு போகாத மருமகள் இருக்காங்கல்ல, இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமாயா? 50 ரூபாய்க்கு கடையில வாங்கி திங்க வேண்டிய ஸ்நாக்ஸுக்கு யூடியூப்ல பார்த்து 500 ரூபாய் செலவு செஞ்சு அவங்களும் திங்க முடியாம, குடும்பத்துல உள்ளவங்க வாய்க்கும் விளங்காம அத குப்பை தொட்டியில தூக்கி எறிறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் வேலைக்கு போகாத மருமகள். ஆக இந்த தொழிலெல்லாம் நீங்க செய்யறீங்கன்னு தெரியுது. இப்ப எங்க வீட்டுல இன்னொரு வேலைக்கு போகாத மருமகள் இருக்காங்கய்யா, அவங்க இதெல்லாம் செய்யறாங்கய்யா. சொந்த வீடு தானே ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி, அதை யார் வாங்கி தருகிறா? வேலைக்கு போற மருமகளால் அது சாத்தியமாகிறதா? வேலைக்கு போகாத மருமகளால் சாத்தியமாகிறதா? எங்க உங்க அண்ணன் தம்பிக்கு கொடுக்கறதுக்கு, உங்க பிறந்த வீட்டுக்கு செலவு பண்றதுக்கு, ஏன் உங்க பிறந்த நாளுக்கு ஒரு புடவை வேணும்னா கூட உங்க கணவன் கையையும் மாமியார் கையையும் எதிர்பார்த்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீங்க எப்படி குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீர்கள்? ஆனா நான் என் வீட்டுக்காரருக்கு பிறந்த நாள் கூட எனக்கு ஒரு பட்டு புடவை, எங்க அம்மாவுக்கு ஒரு பட்டு புடவை, எங்க மாமியாருக்கு ஒரு பட்டு புடவை. ஆக அவருக்கு வேட்டி கூட கிடையாது, அவரே வாங்கிடுவாங்க. அவங்க வேலையை அவங்க செஞ்சுக்கணும். கெட்டிக்காரன், நல்ல சந்தோஷமா இருப்பான். எங்க வீட்டுக்கு என்ன தேவைன்னாலும் ஜிபே பண்ணுவோயா. ஜிபே உங்களால முடியுமா? உங்களுடைய பின் நம்பர் உங்களுக்கு தெரியுமா? உங்க ஏடிஎம்ல இருக்கிற 14 நம்பரை நீங்க சொல்லுவீங்களா? இவங்க இன்னும் மொட்டை மாடியில வத்தல காய போட்டுட்டு காக்காவை விரட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க வேலைக்கு போய் வீட்டின் வறுமையை விரட்டி கொண்டு இருக்கிறோம் என்றால் எது முக்கியம்? வேலைக்கு போற பெண்களுக்குன்னு ஒரு கத்து இருக்கியா? ஐயா, நான் இதை திமிர்ல பேசுறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க வீட்டுக்காரர் வந்துக்காரலமா, அப்ப தைரியமா பேசுங்க. இது திமிர்ல பேசுறேன்னு நீங்க நினைக்க கூடாது, ஆனா இது திமிர் தான். வேலைக்கு போற பெண்ணுக்கு என்று ஒரு கத்து இருக்கிறது, அது வேலைக்கு போகாத பெண்ணுக்கு கிடையவே கிடையாது. வேலைக்கு போகாத பெண்ணுக்கு என்று ஒரு பயமும் பதட்டமும் இருந்து கொண்டே இருக்கிறது, அதை வேலைக்கு போகும் பெண்களுக்கு ஒரு காலமும் கிடையாது. ஏனென்றால் நாங்க சொந்த காலில் நிற்கிறோம். இதை நான் உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல, நீங்க பட்ட காயத்தை சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல. வேலை என்பது வெறும் பணம் சார்ந்ததில்லை, அது ஒரு தைரியம், அது ஒரு சுயமரியாதை. நானும் என் குடும்பத்தில் ஒரு பங்காக இருக்கிறேன் என்கின்ற கலை நிமிர்வு, அதுதாங்க ஒரு குடும்பத்துக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருமே தவிர உங்களை மாதிரி இருக்கிறது மகிழ்ச்சியை தராதுங்க. என்ன பயங்கரமா பேசிட்டு இருக்கிறீங்க ஐயா. ஒண்ணு சொல்லி நான் முடிச்சிடுறேன். நம்ம சன் டிவி சீரியல்ல கயல்னு ஒரு நாடகம் போய்கிட்டு இருக்கு. ஒரு நர்ஸா வேலைக்கு போற கயல் தான் அவ குடும்பத்தையும் காப்பாத்தி கணவன் வீட்டையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான்னா அதுதான் டிஆர்பில முக்கியமான இடத்துல இருக்குன்னா, சீரியலில் கூட வேலைக்கு போகிற பெண்களைத்தான் நம் மக்களுக்கு பிடித்திருக்கிறது, அதுதான் வெற்றி பெறுகிறது. 6 மாசம் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு வைங்க, இல்ல அவரே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறார், ஒரு
போறாங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க? என்னங்க? என்ன ஆவீங்க? ஆனா நாங்க சொல்லுவோம், வேலைக்கு போற நாங்க சொல்லுவோம், ஏன் வருத்தப்படுறீங்க? 1 வருஷம் இல்ல 2 வருஷம் கூட நீங்க வீட்ல இருந்து உங்க பிசினஸை டெவலப் பண்ணுங்க. உங்களுக்கு